வருகை தந்திருக்கும் எங்களுடைய கூட்ட எதிர்க்கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய தினேஷ் குணவர்தன அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் இங்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் தலைமையை ஏற்று இன்று இந்த காலிமுக திடலிலே அணிதிரண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உங்களுக்கு தெரியும், இந்த நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு வந்த அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் ரணில் அவர்களின் தலைமையிலான அரசாங்கம் இன்று 2 வருடங்களை கடந்திருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பல சர்வதேச நாடுகளின், அதாவது பிரித்தானியா போன்ற நாடு, அமெரிக்கா, இந்தியா போன்ற சர்வதேச நாடுகளின் சூழ்ச்சிகளின் கூட்டு முயற்சியின் ஊடாக எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அவர்களையும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் மைத்ரிபால சிறிசேன அவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு பாரிய சதி முயற்சியை மேற்கொண்டு எங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த தேர்தலிலே கங்கணம் கட்டி நின்றார்கள். ஆனால் இன்று உண்மையிலே எங்களுடைய மக்கள் வடகிழக்கிலே, குறிப்பாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பாரிய தவறிழத்திருந்தார்கள். அனைவரும் எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள். இன்று அந்த பலனை எங்களுடைய அனைத்து நாட்டு மக்களும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நல்லாட்சி என்று கூறி வந்த இந்த காலக்கண்ணி அரசாங்கத்துக்கு வாக்களித்து விட்டு இன்று மக்கள் வீதியிலே இருக்கின்றார்கள். இன்று வடகிழக்கிலே பட்டதாரிகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2 மாதமாக வீதியிலே கிடக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே 2 மாதமாக வீதியிலே கிடக்கின்றார்கள். கேப்பாவிலே பொதுமக்கள் ரோட்டிலே கிடக்கின்றார்கள். இன்று தலைநகரிலே குப்பை மலை, நாங்கள் மண்சரிவை பார்த்திருக்கின்றோம், பூகம்பத்தை பார்த்திருக்கின்றோம், சுனாமியை பார்த்திருக்கின்றோம். ஆனால் குப்பமலை குணுக்கந்த குப்பமலை சரிந்து மக்கள் செத்ததை இங்காம் பார்த்திருக்க. இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஆட்சியில் வந்ததிலிருந்து எங்களுடைய மக்கள் என்று சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். ஒரு சின்ன தேங்காயின் விலை 80 ரூபா. பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மக்கள் பட்டினியிலே வாடுகின்றார்கள். ஆனால் என்ன நடக்கின்றது? மாறாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாட்டுக்கு போகின்றார். தன்னவா அப்படி ரணில் விக்ரமசிங்கே மதித்துமா හැමදාම රටේ යනවා 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 ඇමරිකා යනවා ජපාන් යනවා ඉන්දියා යනවා අපි රටේට මොකක්ද නැහැ. එයා එන්ජොයි කරනවා, හොඳට එන්ජොයි කරනවා. ஆகவே இதுதான் இன்றைக்கு நடக்கின்றது. இன்று இந்த அரசாங்கத்துக்கு சர்வதேச நாட்டிலும் செல்வாக்கில்லை, உள்நாட்டிலும் செல்வாக்கில்லை. இன்று எப்பொழுது இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிப்போம் என்ற நிலையில் இன்று மக்கள் அணிதிரண்டிருக்கின்றோம். அதனால் தான் கூறுகின்றேன், இலங்கை வரலாற்றிலே எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் செய்த அபிவிருத்தி ஒரு நாட்டு தலைவரும் செய்யவில்லை. எங்களுக்கு அமைதியை பெற்றுத்தந்து, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து, சுதந்திரத்தை பெற்றுத்தந்து, அபிவிருத்தியை பாரிய அளவில் மேற்கொண்ட ஒரு மாபெரும் தலைவன் தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. இன்று வடகிழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் காலத்தில் முழு பாதைகளும் புனரமைக்கப்பட்டது, பாலங்கள் கட்டப்பட்டது, மின்சாரம் வழங்கப்பட்டது, குடிதண்ணி வழங்கப்பட்டது, வைத்தியர் சாலைகள் புனரமைக்கப்பட்டது, பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டது. இன்று அங்குள்ள மக்கள் அந்த பலனை தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததில் இருந்து எதுவித அபிவிருத்தியும் இல்லை. நாட்டிலே பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்று வீதியிலே இருக்கின்றார்கள். அது இன்றைக்கு பார்க்கின்றோம். இந்த மாபெரும் மேதின கூட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் அணிதிரண்டு நிற்கின்றீர்கள். ஆகவே வருகின்ற காலத்தில் நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற இனவாதம் பிடிச்ச தமிழ் கட்சிகளை வீசி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்று எங்கள் தலைமையில் ஒரு தமிழ் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற தமிழ் கட்சி ஆரம்பித்து இங்கு இனவாதம் பேசுகின்ற தமிழ் கட்சிகளை விரட்டி அடித்து இனங்களுக்குள்ளே ஒரு அமைதியை போட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நான் இந்த இடத்தில் அடித்து கூறுகின்றேன், உங்களுக்கு எங்களுடைய கட்சி இருக்கும் வரைக்கும் அது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடன் தான் இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். என்றால் இன்று வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தற்பொழுது உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த அரசாங்கத்தை திட்டி தள்ளுகின்றார்கள். இன்று உணர்ந்திருக்கின்றார்கள். சர்வதேசத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இன்று வருகின்ற தேர்தலிலே நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்களும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் பின்னால் அணிதிரள்வார்கள் என்பதை நான் எடுத்துக் கொள்கின்றேன், கூறிக்கொள்கின்றேன் இந்த இடத்தில். என்றால் சர்வதேச சமூகங்கள் உங்களுக்கு தெரியும், ஆசியாவிலே ஒரு சிறந்த ஒரு தலைவன் உருவதை விரும்ப மாட்டார்கள். ஒருபோதும் அவர்கள்
ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதன் பலனாகத்தான் எங்களுடைய ஒரு வீரமிக்க தலைவரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி நின்றார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் முறியடித்து நாங்கள் ஒரு இலங்கை தீவிலே வாழ்கின்ற மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள், பரங்கியர்கள் என்று அனைவரும் ஒத்துழைத்து ஒரு சிறந்த தலைவரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை அடுத்த தேர்தலில் நாங்கள் ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜெயவேவா, மாதೃಭೂಮಿயிட ஜெயவேவா.